வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 8th ஒன் 1.07 into 0.1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எடுத்து பார்ப்போம். 1.07 பாயிண்ட் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா 107 வந்துடும். இது 0.1 கிடைக்குங்களா. ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது அதே நம்பர் இருக்கும், 0ஓட மல்டிபிள் பண்ணால் எல்லாம் 0 ஆகிடும். ஸோ இது ஆட் பண்ண வருது 7.010 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 0.107 கிடைக்குது. கொஷின் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, இங்கே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக இங்கே 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட். அப்போ 2 + 1 என்ன 3 டிஜிட். அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், 0.107 கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். 0.107 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th ஒன் 2.08 into 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மல்டிபிள் 10 100,000 இருந்தால் என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டை பின்னாடி நகர்த்துவோம். அப்போ 10க்கு எத்தனை 0 இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை 1 டிஜிட் பின்னாடி நகர்த்துறோம். அப்போ 2க்கும் 0க்கும் நடுமத்தில் இந்த பாயிண்ட் என்ன ஆயிரும், 0க்கும் 8க்கும் நடுமத்தில் வருங்களா. அப்போ 20.8ன்னு கிடச்சிரும். ஸோ எந்த ஆப்ஷன் 20.8 இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ 2.08 10ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 20.8 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th ஒன் a frog jump 5.3 cm in one jump. ஒரு ஜம்புக்கு எவ்வளோ, ஒரு ஜம்புக்கு ஃப்ராக் அப்படின்னா ஒரு தவளை வந்து ஜம்ப் பண்ணுதுங்களாம். ஒரு ஜம்புக்கு 5.3 cm வந்து ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா the distance traveled by 10 jump. ஒன் ஜம்புக்கு 5.3 cm. அப்போ 10 ஜம்புக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியணும் அப்படின்னா 5.3ஓட 10 மல்டிபிள் பண்ணுங்களா. இப்போ என்ன கிடைக்குது, 5.3 into 10ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம மல்டிப்பிள் 10 100,000 இருந்தால் பாயிண்ட் தான் நகர்த்துவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 10க்கு ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே 5க்கும் 3க்கு இருக்கிற பாயிண்ட் நாங்கள் 3க்கு அடுத்து மாறுங்களா. இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 0 வந்துடும். அப்போ 53.0. அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் போகும், 53.0 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணியிருக்கும் 10 ஜம்ப்க்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் 53.0 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.